விசிலே வரல. என்ன வெறும் காற்று தான் வருது. ஐயோ ஐயோ. ஓடு ப்ரோ. ப்ரோ 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 ப்ரோ. பரவாயில்ல பரவாயில்ல ப்ரோ, பரவாயில்ல ப்ரோ. ப்ரோ 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 ஒரு நிமிஷம் இருங்க ப்ரோ. அதான் வந்தாச்சுல்ல. அங்கே ரவுஸ் பண்ணிட்டு இருக்காங்க பாய்ஸ். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் வித் another வீடியோ. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ரைடு வித் MT15 சேனல். ஸோ நம்ம இன்னைக்கு சேனலில் இந்த மாதிரி என்ன வீடியோ இன்னைக்கு பார்க்க போறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ என்னடா வீடியோ போடுறேன்னு சொல்கிற, போட மாட்டேன்ற, ரெகுலராக வரும்னு சொல்கிற, வர மாட்டேன்ற, இந்த மாதிரி நீங்கள் திட்டுறதெல்லாம் எனக்கு காதில் விழுகுது. பட் அதுக்கெல்லாம் சில ரீசன்ஸ் இருக்குது. அந்த ரீசன்லாம் நான் வந்து இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். பட் இன்னைக்கு இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு உண்டான காரணம் பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு டேட் வந்து 31 டிசம்பர் 2023. இன்னும் கொஞ்ச நேரத்தில் மணி இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 11:06 ஆயிடுச்சு. இன்னும் கரெக்டாக 54 நிமிஷத்தில் இந்த வருஷமே முடிய போகுது. ஸோ நியூ வருஷம், புது வருஷம், நியூ இயருக்காக நம்ம வந்து ரெடி ஆகிட்டு இருக்கோம். பெருசாக என்ன ரெடி ஆக போகிறோம், அவன் அங்கங்கே ஆட்டம் போட்டுட்டு இருக்காங்க. ஸோ நான் வந்து ஆர்டர் கொடுத்துட்ருக்கேன். இப்போது 12 o'clock வரைக்கும் புக் பண்ணியிருந்தேன். ஸோ இன்றைக்கி ஜொமேட்டோவில் வந்து ஆஃபர் மார்னிங்லேருந்தே ஓட்டிகிட்ருக்கேன். மார்னிங் 8 o'clockலேருந்தே ஓட்டிகிட்ருக்கேன். ஸோ அப்படிலாம் முடிச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஆர்டர்லாம் கொடுத்துட்டு இப்படி இப்படின்னு வந்துட்டு இருந்தேன். இப்போ ஆர்எஸ்புரத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ தான் கூட்டம் இதாகிட்டு இருக்கு. நிறைய பேர் வந்திருக்காங்க. அங்கே நடக்கிறது எல்லாத்தையுமே பார்த்துட்டு சரி அப்படியே உங்களுக்கு ஒரு ரவுண்ட்ஸ் எல்லாம் காய்ச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோயம்புத்தூர் நியூ இயரை வந்து கோயம்புத்தூர் வந்து எப்படி என்ஜாய் பண்ணுறாங்க அப்படின்றத உங்களுக்கு காட்டணும் அப்படின்றதுக்காக. பார்த்தீங்களா அப்படி ஜாலியாக அப்பா முன்னாடி அம்மா பின்னாடி குழந்தை நடுவில் ஜாலியாக வேடிக்கை பார்த்துட்டு போகுது. அழகாக வானத்தை பார்த்துட்டு போயிட்டுருக்கு. அண்டு ப்ரூக்ஃபில் மால்லாம் பார்த்தீங்கன்னா 11 மணிக்கே க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ப்ரூக்ஃபில்ல எந்த ஒரு ஈவெண்ட்டும் கிடையாது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஹிந்துஸ்தான் காலேஜில் இந்த மாதிரி சில காலேஜஸ் இந்த மாதிரி கிரவுண்ட்ஸில் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து இது பண்ணிகிட்ருப்பாங்க. டிஜே இந்த மாதிரி இதெல்லாம் போட்டுட்ருப்பாங்க. பார்த்தீங்களா லைட்லாம் போட்டு நான் போகிறேன். போய் உங்களுக்கு ரோஸ் கோர்ஸ் என்ன இன்றைக்கி ரொம்ப ஜாம் ஆகுது. ரேஸ் கோர்ஸை வந்து உங்களுக்கு சுற்றி காட்டுறேன். இதுதான் இருக்கிறதுலே வந்து கஷ்டமானது. இது வந்து ரொம்ப ஒடுக்கமான ஏரியா வேறு. அந்த ரோட்டில் வந்து ஆப்போசிட்லேருந்து வந்துட்டு இருப்பாங்க. இதில் லாரி பாருங்கள், ஒதுங்கவே முடியாத அளவுக்கு லாரியில் வந்து லோடு ஏற்றிட்டு வந்துட்டுருக்காங்க. இந்த அளவுக்கு. ஸோ சார் நண்பா, நியூ இயரில் எல்லாருமே ரெசல்யூஷன் கரெக்டாக தான் சொல்லணும்னு தெரில, ரெசல்யூஷனாக ரெவல்யூஷனாக ஏதோ ஒன்று எடுத்திருப்பீங்க. எது எடுத்தாலுமே கடைப்பிடிக்கிறீங்களோ இல்லையோ எடுத்து வச்சுக்கோங்க. இந்த வருஷம் இல்லைனா அடுத்த வருஷம் கடைப்பிடிப்போம். நிறையா விஷயத்த பண்ணணும்னு நினச்சிருப்போம், சில விஷயம் பண்ணாமல் இருந்திருப்போம். பண்ண விஷயத்துக்கு நன்றி சொல்லிவிட்டு பண்ணாத விஷயத்த வந்து அப்படியே விட்டுறாமல் இந்த வருஷமும் ட்ரை பண்ணுவோம். இந்த வருஷம் முடியலையா அடுத்த வருஷம் ட்ரை பண்ணுவோம், அவ்வளோதான். ஆனால் முயற்சி மட்டும் பண்ணாமல் இருக்கக்கூடாது. அதுதான் வந்து மெயின் மேட்ரு. ஆம்புலன்ஸ் வழி விட்டுருங்க. போங்க இல்லை வழி விடுங்க. அவன் எதுக்கு நிற்கிறான்னு தெரில. ஓ மை காட், இந்த டிராஃபிக்கில் நம்ம போகிறோமா? ரேஸ் கோர்ஸ் போகிறேன். ஒரு ரவுண்ட் அடித்து காமிச்சிட்டு அப்படியே ரெண்டாவது வந்து ஆர்எஸ்புரம் போகலாம். டைம் கரெக்டாக இருக்கும். பசங்கள்லாம் பைக் எடுத்துகிட்டு நிறையா பேர் அப்போயே ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு 10 மணிக்கு முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே வந்து ஊர் சுற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் உள்ளே அலோவ் பண்ணுவாங்களா என்னென்னு தெரில, பைக் அலோவ் பண்ணுவாங்களான்னு தெரில. எனக்கு தெரிஞ்சு பைக்கெல்லாம் முன்னாடியே வந்து ஸ்டாப் பண்ண விட்ருவாங்கன்னு நினைக்கிறேன். பைக்கெல்லாம் வந்து முன்னாடியே வந்து நிப்பாட்டி வச்சுட்டு நடந்து தான் போகிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் யூட்டன் போட்டுருவேன். ஏன்னா எனக்கு அவ்வளோ தூரத்துலலாம் வந்து பைக்கை நிப்பாட்டிட்டு போகிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. எங்கடா போகிறானுங்க, எங்கடா போகிறானுங்க இவனுங்கெல்லாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. நம்மளை வேற எல்லாம் ஒரு மாதிரி பார்க்குறானுங்க. எனக்கு நல்லா தெரியுது. ஆனால் நான் திரும்பி உங்கள்கிட்ட கேமராவிலே காட்டல. என்னை ஒரு சிலர் பார்க்குறாங்க, நோட் பண்ணுறாங்க. ஏன் ஜொமேட்டோ டிஷர்ட்டை போட்டுட்டு ஜொமேட்டோ ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வேணா விலாக் எடுத்துகிட்டு இருக்கான் அப்படின்னு பார்க்குறாங்க. பட் நம்ம அதுக்கெல்லாம் வந்து கலங்குற ஆள் கிடையாது.
அலோவ் பண்ணுவாங்களானே தெரியலையே. போய் நம்ம யூட்டன் போட்டு வந்துட்டுருக்கோம். வர வேண்டியது வந்துருமோ? நண்பா, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நியூ இயர் மட்டும் கிடையாது, என்னோடய பிறந்த நாளும் தான். ஸோ எல்லா இயர்லேயும் வந்துட்டு பர்த்டே நினச்சி சந்தோஷப்பட்டு பர்த்டே வருது அப்படி இப்படின்னு சொல்லி ட்ரெஸ் எடுக்கிறது என்ன, கேக் சாப்பிட்றது என்ன, அப்படி இப்படின்னு சொல்லி இருந்துகிட்ருப்பேன். பட் இந்த இயர் பார்த்தீங்க அப்படின்னா பிறந்தநாள் வர்றதுக்கு உண்டான ஒரு அறிகுறியே இல்லை. எல்லாமே அப்படியே வயசு வர வர டல்லாக அப்படியே இதாகிட்டே போயிட்டே இருக்குது. அதுக்கு ரீசன் என்னன்னு தெரில. எல்லாத்துக்கும் எனக்கு மட்டும்தான் அப்படியா இல்லை எல்லாத்துக்கும் அப்படி தானேன்னு தெரில. போடு உள்ள ஆக்சுவலா பாட்டெல்லாம் போட்டுட்டு உள்ள ஃபேமிலியோட என்டர்டெயின்மெண்ட் பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க. பாட்டு பாப்பா பார்க்குது. ஹலோ பண்ணுறாங்களே போடு. அந்த பையன் கார்னரிங் பண்ணுற மாதிரி சாயம் மட்டும் தான் செய்கிறான். வண்டியை திருப்பவே இல்லை. வண்டியை கொஞ்சம் கூட டேர்ன் பண்ணல. அப்பா இவ்வளோ கூட்டமா? கொஞ்சம் வழி விட்டிங்கன்னா நாங்கள் எடுத்து. அப்பாடா இப்போதான் காற்றே வருது நண்பா. பசங்க ஆக்சுவலாக எனக்கு இங்கே என்ன நடக்கும் என்ன எதுலாம் எனக்கு தெரில. ஆனால் இவ்வளோ பேர் போயிட்டுருக்காங்க. உள்ள பசங்க வைப் பண்ணிகிட்ருக்கானுங்க பாட்டை போட்டு ஆடிட்டு காருக்குள்ளே. விசிலே வரல. என்ன வெறும் காற்று தான் வருது. ஐயோ ஐயோ ஓடு ப்ரோ. நானும் சேஞ்ச் ஆகிடலாமல்ல. அடங்காட்டாரு சார். நல்ல வேலை இன்னும் 12 மணி ஆகலை. ஏன்னா நியூ இயர்லேருந்து கெட்ட வார்த்தை பேசக்கூடாதுன்னு நினச்சிருக்கேன். ஆனால் அது கஷ்டம், பேசாமல் இருக்க முடியாது. இருந்தாலும் ஒரு முடிவு எடுத்து வைப்போமே. அப்போ தான் நிறைவேறதோ நடக்குதோ நடக்கலையோ. சும்மா பேருக்கு 4 ரெசல்யூஷன் எடுத்து வைப்போம். எப்படி நாளை காலையில் நினச்சிருப்போம். நம்ம இன்றைக்கி மட்டுமா நியூ இயர் அன்றைக்கி மட்டுமா ரெசல்யூஷன் எடுக்கிறோம் சொல்லுங்கள்? டெய்லி நைட்டு கூட தான் அதை பண்ணக்கூடாது இதை பண்ணக்கூடாது. காலையில் எழுந்திரிச்சு நான் இன்னும் இதுக்கப்புறம் இதை பண்ணவே கூடாதுன்னு நினைப்போம். ஆனால் மறுநாள் காலையில் எழுந்திரிச்சோடனே பார்த்திங்கன்னா எல்லாமே நடந்துட்டு தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இதோட யூட்டன் போட்டுடலான்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது வழியில் மாறி பேசாமல் ஆர்எஸ்புரமே போயிடலான்னு நினைக்கிறேன். உள்ளே இருந்த ஒருத்தர் புகையிட்டு புண்பட்ட மனசு புகைவிட்டு ஆற்றிட்டு இருக்காரு காருக்குள்ளே உட்காந்து. அடா போங்கடா. இங்கே நான் சுற்றி காட்டுறதுக்கு என்ன இருக்குது? நம்ம ஆர்எஸ்புரம் போயிட்டு கண்டினியூ பண்ணுவோம். ப்ரோ 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 பரவாயில்ல ப்ரோ. அங்கேயே டியூன் போட்டுட்ருக்காங்க நண்பா. இந்த இதுலேயும் எக்ஸாஸ்ட் நோட்லேயே வந்து டியூன் போட்டுட்ருக்காங்க பசங்க. நம்ம கவர்மெண்ட் அண்ணன் வழி விட்டுருவாரா நமக்கு? இடம் இருக்குமான்னு வேறு தெரில. எமகா ப்ரோ ஒரு நிமிஷம் இருங்க ப்ரோ. அதான் வந்தாச்சுல்ல. நெக்ஸ்ட் லெஃப்ட் எடுக்கிறோம். எஸ் ஆகிறோம். அங்கே ரவுஸ் பண்ணிகிட்ருக்காங்க பாய்ஸ். சவுண்ட் எப்படி கேட்குது பார்த்தீங்களா? டான்ஸு.
அந்த வண்டி எவன் அடிக்கிறான்னு தெரியல. ஓடு எல்லாம் நிப்பாட்டு. அந்த சத்தம் guys. பசங்க பைக்லயே மியூசிக் போடுறானுங்க. திறமைசாலிகள். நம்ம இந்த லெஃப்ட் எடுத்துட வேண்டியதான். இதுக்கு மேல நம்ம பைக் தாங்காது. கல்லு மண்ணா இருக்கு. அப்பா தாண்டி தப்பிச்சு வந்துட்டா சாமி. காத்தடிக்குதுடா இப்பதான் கொஞ்சம் நாள். அப்பா நம்ம இப்போ வந்து ஆர்எஸ்புரம் போகிறது தான் வந்து பெட்ரு. ஆர்எஸ்புரம் போனோம்னா, ஆனால் பைக்கெல்லாம் அங்கே வந்து கொஞ்சம் முன்னாடியே நிப்பாட்டிட்டு நடந்து தான் போனோம் அப்படின்றாங்க. நம்ம போய் பார்ப்போம். நம்ம அண்ணங்களுக்கெல்லாம் கால் பண்ணிவிட்டு ஒரு மேபி அவங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்கள பிக்கப் பண்ணி அவங்க கூட போய் அங்கே என்ன நடக்குது, ஃபன் பண்ணுறாங்களா அப்படின்றதெல்லாம் நான் வீடியோஸ் எடுத்து போடுறேன். ஆனால் நம்ம பைக் ஐயோ போட்டாங்க பார்த்தீங்களா, எஃபி கேக்கு ஆர்டர் போட்டுறாங்க நண்பா இந்த டைமில். 100 ஃபீட் எஃபி கேக். காலி ரோடு நமக்கு தான் ராஜா. நம்ம கௌசிக் அங்கே ரெடியாக இருக்காப்புல. செல் 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 செல்லெல்லாம் எஃபி கேக் வந்துட்டோம். வேற ஆர்டருக்கு எவ்வளோ நேரம் ஆக்குறானுங்கன்னு தெரில. 11:38 ஆயிடுச்சு. 11:38 ஆயிடுச்சு. எல்லாத்துக்கும் லேட் ஆகுதா? ஆ இவனுங்க வேற ரெடி பண்ண. நான் ரேஸ் கோர்ஸ் வரைக்கும் சும்மா ஊர் சுற்றிட்டு வந்தேன். இப்போ வந்து பார்த்தா இங்கிட்ட வரும்போது ஒரு ஆர்டர் விழுந்துருக்கு. யாருக்குமே ரெடி ஆகலையா ப்ரோ? லேட் பண்ணுறாங்களா? ஒரு ஜொமேட்டோ ஆர்டர் 5094 வெண்ணிலா க்ளவுட். ஏதோ வெண்ணிலா க்ளவுடுன்னு போட்டிருக்கு. சரியா போச்சு. ரைட்டு கைஸ், நமக்கு நியூ இயர் இங்கே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு எப்படியும் குறிப்பிட்ட டைமுக்குள்ளே நம்மளால் போக முடியாது. 12 மணிக்கெல்லாம் பார்க்கலாம் என்னதான் நடக்குதுன்னு. ஸோ நண்பா ஆர்டரை வாங்கியாச்சு. இது எங்கேன்னு தெரியல. டாடா பர் ஸ்ட்ரீட் தான் போட்டிருக்காங்க. பக்கத்தில் தான் கொடுத்துட்டு மணி இப்போ கரெக்டாக 11:49. 11:50க்குள்ளே அந்த ஆர்டரை கொடுத்துட்டு நம்ம சீக்கிரம் போயிடலாம். கேக் வேறு, அதனால கொஞ்சம் பத்திரமா வச்சு பிடிச்சி எடுத்துகிட்டு போகணும். அது பெரிய மேட்ரு. இந்த டைம்லேயும் சிக்னல் வேறு போட்டிருக்கானுங்க இந்த டேட்டுன்றதுனால. இவனு வேறு அங்கே வேறுங்க R15 ட்ரிபிள்ஸு வித்தவுட் ஹெல்மெட்டு ரேஷ் டிரைவிங்கு. இப்போ தான் காய்ச்சி நான் ஒரு எம்டி வந்து பிடிச்சி வச்சாங்க. அந்த பையன் வந்து ரொம்ப ரேஷ் டிரைவ் பண்ணியிருப்பான் போல். ஸோ அங்கேருந்து ஒரு போலீஸ் வேன் வந்து பேட்ரோல் ஒரு கார் ஒன்று வந்து அவங்கள விரட்டி இங்கே வந்து ஜங்ஷனில் வந்து இது பண்ணி பிடிச்சி வச்சாங்க. பார்த்தீங்களா இந்த பொண்ணு இங்கே பக்கத்தில் அப்படியே அந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு அந்த தூசி அந்த தூசின்ற பாருங்க டிஷ்யூ பேப்பரு அந்த பேப்பரு அப்புறம் ஸ்பூனு அந்த எல்லாத்தையுமே ஓவராலாக இருந்த எல்லாத்தையுமே வந்து அப்படியே போட்டாச்சு.
316. ஜிபே பண்ணுறீங்களா? ஓகே. இந்த கோட் ஸ்கேன் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ மேம். அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். சாரி, ஹாப்பி நியூ இயர் ப்ரோ. ஆக்சுவலாக அதில் வந்து கேன்டீலும் நைஃபும் கேண்டில் மட்டும்தான் இருக்குமாம்மா. வேற என்ன நீங்கள் வேறு எதாவது கேட்டிங்களா எக்ஸ்ட்ரா? அது வச்சுருக்காங்களா என்னன்னு தெரியல. அது இல்லைன்னு நினைக்கிறேன். இது மட்டும் தான் கொடுத்தாங்க. ஓகே. 2 hours later. ஸோ கைஸ், ஐயோ இதை ஆஃப் பண்ணமே, இல்லாட்டி ஆர்டர் போட்டுருவோம். நல்ல வேலை ஆஃப் பண்ணிட்டேன். தேங்க்யூ அண்ணா. சரிங்க தங்கச்சி அப்படின்னு சொல்லியிருக்கணும். பட் நான் அப்படி சொல்லலை. ஓகே அப்படின்ட்டு. இதான் லைஃபோட ரியாலிட்டி. எண்ட் ஆஃப் த டே, எண்ட் ஆஃப் த ஒரு இயராக இருக்கட்டும், ஏதோ ஒன்று சொல்கிறேன். எப்படின்னா, எல்லா இதுலேயும் முடிவில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தனிமையில் தான் இருப்பீங்க. ஸோ யாரையும் எதுக்காகவும் டிபெண்ட் பண்ணி இருக்காதீங்க. அது என்னைக்காலும் ஒரு நாள் வந்து இதாகும், ரொம்ப ஹர்ட் ஆகும். இதுக்கு மேலே என்ன சொல்கிறேன்னு தெரில. என்ன தான் வந்து ப்ராப்ளமாக இருந்தாலும், என்ன தான் கஷ்டம் வந்தாலும் சரி, கடவுள் அதுக்கு உண்டான சொல்யூஷனே கொடுத்துருப்பாரு. ப்ராப்ளம் கொடுக்கறதுக்கு காரணமே நமக்கு கொடுத்த நல்ல வாய்ப்புகளை நம்ம தவற விட்டதுனால தான் அவர் வந்து நிறைய பிரச்சனைகளை நமக்கு கொடுக்குறாரு. அண்ட் இதெல்லாம் இருக்குது, இப்படிலாம் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கோ, நமக்கு வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காகத்தான். ஸோ லைட்டு, அதாவது என்னது, லைட்டு டார்க்னஸ், லைட்டு, இது ரெண்டுக்கும் இருக்கிற டிஃப்ரெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, வெளிச்சம் வந்து சுற்றி இருக்கிற அழகான விஷயங்கள், சுற்றி என்னென்ன இருக்குது, என்னென்ன நடக்குதுன்றது எல்லாத்தையுமே காட்டும். ஆனால் டார்க்னஸ் தான் வந்து சுற்றி நடக்கிறது எதுவுமே வந்து தெரியல அப்படின்னாலும், உனக்குள்ளே என்ன நடக்குது, உன்கிட்ட என்ன இருக்குது, நீ இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்க அப்படின்றது வந்து காட்டும். ஸோ அதனால தான் நம்ம கையில் காசு பணம் இருக்கும்போது, ஃப்ரெண்ட்ஸு ஜாலி எல்லாம் இருக்கும்போது, நம்மளை மறந்து அவங்களோட சேர்ந்து எல்லாருமே ஒரே ஒரு லைஃப்பை வந்து, ஒரு ஜாலியான ஒரு லைஃப்பை வந்து நம்ம வாழ்ந்துட்டுருப்போம். யாருமே வந்துட்டு நம்மளை பற்றி யோசிக்க மாட்டோம். ஆக்சுவலாக ஹூ ஐ ஆம், வாட் ஐ டூ, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு நம்ம யோசிக்க மாட்டோம். பட் இதுவே வந்து நீங்கள் தனியாக இருக்கும்போது தான் தெரியும் நீங்கள் யார், உங்களால் என்ன விஷயம் பண்ண முடியும், எந்தெந்த விஷயத்தில் உங்களால் சைன் ஆக முடியும், எந்தெந்த விஷயம் உங்களால் பண்ண முடியாது அப்படின்ற விஷயம்லாம் அவங்க கஷ்டப்படும் போது தான் தெரியும் அப்படின்னு நான் சொல்ல வரேன். அவ்வளோதான். இப்போ வந்து இஎம்ஐ அது இதுன்னு சொல்லி நிறைய விஷயத்தில் நான் லாக் ஆகிட்டேன். என்ன தான் லாக் ஆனாலும் பரவாயில்ல, நம்ம டெஸ்ஸா நம்ம கூட இருக்கா. ஸோ இப்போ தான் நான் வந்து என் பைக்கோட நேம் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம பைக்கோட நேம் பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ஸா. ஸோ இந்த டெஸ்ஸான்ற நேம் நீ எதுக்கு நண்பா வச்ச அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். அதுக்கு வந்து ரீசன் இருக்குது, அதுக்கு ஒரு ஸ்டோரி இருக்குது. ஸோ அதை பற்றி நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இங்கே ஆர்எஸ்புரத்தில் என்ன நிலமை போயிட்டுருக்கு, என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். பார்க் பண்ணுறதுக்கு இடம் கிடைக்காமே. ஸோ எல்லாருமே பலூன்ஸ் எல்லாம் பறக்க விட்டுட்ருக்காங்க. பாருங்க, நம்ம சேனலில் எல்லாமே எக்ஸ்க்ளூசிவாக உங்களுக்காக. நம்ம பைக் எங்கே பார்க் பண்ணுறது? கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணி அங்கே கொண்டு போயிடலாமா? போலீஸை தாண்டி நம்ம இங்கே வந்துட்டோம். போலீஸ்காரன் பார்த்தாருன்னா நம்மளை சாவடிச்சிருவார். ஒரு கிராக்கர்ஸ் வெடி போடுறாங்க. ஹாப்பி நியூ இயர் கைஸ். இதனால வரைக்கும் நான் கொண்டதை விட இப்போ இதுவும் நல்லா தான் இருக்குது. அங்கே எல்லாருமே பலூன் பறக்க விட்டுருக்காங்க. ஹாப்பி நியூ இயர் ப்ரோ. ஹாப்பி நியூ இயர். எஸ்,
எவ்வளோ கூட்டம் பாருங்க. ஆரம்பிச்சிட்டானுங்க இதில் நம்ம பசங்க. நிறைய பேர் கிளம்பிட்டாங்க கைஸ், அவ்வளோதான் முடிஞ்சு. அப்படி சொல்லியாச்சு, கிளம்பியாச்சு. வாங்க. எங்கேயாலும் ஒரு நல்ல இடம் இருந்துச்சுன்னா மேலே ஏறி நின்றுலான்னு பார்த்தா எல்லா இடத்துலையுமே நிற்கிறானுங்க. ஏதாவது இடத்துல கேப் இருந்தாலும் பரவாயில்ல. சரி, ஸோ இவ்வளோதான் நண்பா. வந்தாச்சு, எல்லோரும் கத்தியாச்சு, கிளம்பிட்டாங்க, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ஸ்பீக்கரை போட்டா அவ்வளோதான், நம்மளும் கிளம்ப வேண்டியதான். நம்ம பைக்கை இப்போ எடுக்க முடியுமான்னு தெரியலையே. அப்பாடா, ஒரு வழியா வயிறு தீயா பசிக்குது நண்பா. போகிறோம், ஏதாவது சாப்பிட்றோம். வச்சுட்டான்டாப்பா. ஆய் 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 கௌஷிக், ஓடாத, சொல்றது கேளு, நில்லு, ஓடாத. தண்ணி தவிக்க போகுது. ஏன் இப்படி இருக்கு நாய்க்கு? கேக் வெட்டி சாப்பிட்றாங்க, ஜாலி பண்றாங்க. விஷ் யூ ஹாப்பி நியூ இயர் டு ஆல் அண்ட் மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே டு மீ. என்னோட பர்த்டேக்கு நானே விஷ் பண்ணிக்கிறேன். ரீசன் அதுதான் ரீசன், வேறு யாரும் இல்லை இப்போ என் பக்கத்தில். ஸோ எனக்கு தெரிஞ்சவங்க யாரும் இல்லை, மற்றவங்க எல்லாம் இருக்காங்க, அந்த ரீசன்னால தான். அண்டு நண்பா, இந்த வீடியோ பார்த்தது இவ்வளோ தூரம் பார்த்தவங்க எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப நன்றி. அண்ணா இந்த பேர் எதுக்காக வச்சேன் அப்படின்றத வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஆனால் பேர் எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் எந்த வீடியோவில் கமெண்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக மறக்காமல். ஸோ நம்ம சேனலை வந்து ரைடு வித் MT15 அப்படின்ற நேம்லேருந்து நான் மாற்றி ரைடு வித் டெஸா அப்படின்னு சொல்லி சேஞ்ச் பண்ணலான்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் உங்களோட ரியாக்ஷன் என்ன அப்படின்றத நீங்கள் கமெண்டில் வந்து சொல்லுங்கோ. அண்ட் அண்டில் தென் பாய் ஃப்ரம் முத்து. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் 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 நண்பா. வேணும்னா இப்போ வரைக்கும் நான் அங்கே வீட்டுக்கு போகிற வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த ஒரு ரைடை வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள். இந்த டைமில் இது வேற ஒரு பயம், ரேஷ் டிரைவிங் பண்ணக்கூடாது. ரேஷ் டிரைவிங் பண்ணுறதை பார்த்தாங்க அப்படின்னா உடனே வண்டி நிப்பாட்டி பைக்கை பிடிங்கிடுவாங்க. பைக்கை பிடிங்கிட்டு தர மாட்டாங்க, ஃபைன் கிட்ட சொல்லுவாங்க, பிரச்சனையாயிரும், பைக்கு ஸ்டேஷன் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஸோ பார்த்து தான் போகணும். அன்டாப்ல நம்ம அங்கே வரும்போதே கௌசிக்கு விஷ் யூ ஹாப்பி நியூ இயர் நண்பா. ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர். எல்லாத்துக்குமே ஹாப்பி நியூ இயர். இந்த வருடம் நீங்கள் நினச்சதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும், ரொம்ப டஃப்பாகவும் இருக்கும், அதே டைம் சமயத்தில் அவங்களுக்கு நல்ல சந்தோஷமாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் வேண்டிக்கிறேன். அண்டு எல்லாரும் இந்த இயரில், போன வருஷத்தில் நீங்கள் என்னென்னலாம் பண்ணணும்னு நினச்சி பண்ண முடியாமல் விட்டுட்டு அதெல்லாம் பெட்டிங்கில் போட்டிங்க அப்படிங்களோ, அது எல்லாத்தையுமே தயவு செஞ்சு இந்த வருஷத்தில் ட்ரை பண்ணுங்கள் நண்பா. ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்கள், அது மட்டும் போதும், கண்டிப்பாக தாகும். பாருங்கள் மேலே வெடி வெடிக்குது. ஸோ கண்டிப்பாக கிடைக்கும். கிடைக்கல அப்படின்னா கண்டிப்பாக நெக்ஸ்ட் இயர்லேயே ட்ரை பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்றைக்கு இருந்தாலும்
அது நம்ம ஒரு விஷயம் நம்ம யோசிச்சு பார்த்து அதை செஞ்சு அது நமக்கு கிடைக்கல அப்படின்னா அதுக்கு இன்னும் நம்ம சரியாக ப்ராக்டிஸ் எதுவும் இன்னும் ரெடி ஆகலை அப்படின்னு சொல்லி தான் அர்த்தம். ஸோ ஒவ்வொரு தடவையும் நீங்கள் முயற்சி பண்ணும்போது நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அந்த விஷயத்த. ஸோ தட் மறக்காமல் அந்த விஷயத்த பண்ணுங்கள். இங்கே சரவடியெல்லாம் போடுறாங்க, கொஞ்சம் கூட சத்தமே எல்லாம் வெடிச்சிட்டு இருக்கு. போடு போடு போடு, தீப்பொறி திரும்ப கொண்டா. பட்டாசு பாலு. சின்ன பசங்களாம் இங்கே வந்து அதிகம் இந்த ஏரியாவில். நாமளும் நெக்ஸ்ட் இயர் வந்து வேறு மாதிரி என்ஜாய் பண்ண போகிறோம். சாரி பிரதர், சாரி சாரி சாரி, நான் வீட்டுக்கே போக போகிறேன். இங்கே நான் எங்கே கொடுக்குறது? அன்பா அன்பா, பாய் 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 பாய்.